மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியை சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம், லாட்டரி யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம். உங்களுடைய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய தசாபுத்தி நடந்தேறும் போது மிகச் சிறப்பான பணவரவுகள் உண்டு. தசாபுத்தி இரண்டும் நடக்க வேண்டிய அவசியமில்லை. திசை நடந்தாலோ அல்லது புத்தி நடந்தாலோ பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. இது எல்லா இடத்திற்கும் பொருந்தும். மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தால் உறுதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு பணவரவுகளில் உயர்வுகளை அள்ளிக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது பணமென்பது உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக வந்துகொண்டே இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். மிதுனம் லக்னம் அல்லது மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் அவருடைய தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் அளவு கடந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பணத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த தருணத்தில் அவருடைய தசையோ அல்லது அவருடைய புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக, குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிக அளவிலான பணவரவுகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த தருணங்களில் அவருடைய புத்தியோ அல்லது தசையோ நடைபெற்றால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாகவே அபரிவிதமான பணவரவு என்பது உண்டு. உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனியும் பலமாக இருக்கும்போது பணத்தை அள்ளி கொடுப்பார். உங்களுடைய 8ஆம் இடம் பலம் பெற்றால் கண்டிப்பாக செல்வச்செழிப்புடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், பணக்காரர்களாக இருப்பீர்கள். 8ஆம் இடம் என்பது உழைக்காமலேயே பணவரவுகளை குறிக்கக்கூடியது. அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக, குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக, லாட்டரி யோகத்தால் வரக்கூடிய பணவரவுகளை குறிக்கக்கூடியதுதான் 8ஆம் அதிபதியால் 8ஆம் இடத்தால் வரக்கூடியது. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய மூத்தவர்களை, மூதாதையர்களை சொல்லக்கூடிய இடம். எனவே உங்களுடைய மூத்தவர்களுடைய உழைப்பு மிச்சமிருந்தால் அந்த 5ஆம் அதிபதியின் திசையோ அல்லது புத்தியோ நடைபெறும் காலகட்டங்களில் அளவு கடந்த பணவரவுகள் உறுதியாக உண்டு. உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்திலேயே உங்களுடைய பிறப்பு காலத்திலிருந்தாலும் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரம்மாண்டமான பணவரவுகள் உண்டு. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜனன காலத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் அளவு கடந்த அபரிவிதமான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடியவர். மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கும் போதும் அவருடைய தசா அல்லது புத்தி நடந்தேறும் போது பணம் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும். உங்களுடைய 8ஆம் அதிபதியான சனி 5ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தால் சனியின் தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும். சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சமாக இருந்தாலும் அவருடைய திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாகவே நீங்கள் பணவரவுகளை அபரிவிதமாக பார்க்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 8ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காலகட்டங்களில் அவருடைய தசா அல்லது புத்தி நடந்தேறும் போது பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கின்றபோது அவருடைய தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் எண்ணற்ற அளவற்ற பணவரவுகள் உண்டு. மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அளவு கடந்த பணவரவுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் 2ஆம் இடத்தில் இருந்தாலோ 11ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்தை பார்த்தாலோ 11ஆம் இடத்தை பார்த்தாலோ அந்த தருணங்களில் அவர்களுடைய தசாபுத்தி நடந்தேறும் போது உங்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உண்டு. மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து கொண்டு தன்னுடைய 4ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அந்த தருணங்களில் செவ்வாயின் தசையோ புத்தியோ நடைபெற்றால் பணவரவுகள் அபரிவிதமாக கிடைக்கும்.
மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி, அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதி, பணத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய இரண்டாம் இடத்தின் அதிபதி சந்திரன். உங்களுடைய ராசிக்கு புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்குவார். மிதுனம் ராசியில் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன், ஐந்தாம் அதிபதி சுக்கிரன், எட்டாம் அதிபதி சனி, 11ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். இவர்கள்தான் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அளவு கடந்த பணத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடம். எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பணத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் பணத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடம் என்பது மட்டுமில்லாமல் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு எண்ணற்ற அளவற்ற பணங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே அமர்ந்தால், இந்த தருணத்தில் சந்திரனுடைய திசையோ புத்தியோ நடப்பிலிருந்தால் உங்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும். சந்திரன் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும், அந்த தருணத்தில் சந்திரனுடைய தசையோ புத்தியோ நடைபெற்றால் அதிக அளவிலான பணவரவுகள் இனிதாக நிறைய கிடைக்கும். உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றபோது, உங்களுக்கு சந்திர திசையோ சந்திரபுத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்படும். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு அவருடைய தசாபுத்தி நடப்பிலிருந்தால் உங்களுக்கு அதீதமான பணவரவுகள் கிடைக்கும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன், ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன், ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய தசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகளை பார்க்க முடியும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டங்களில் அளவு கடந்த பணவரவுகள் வாழ்க்கையில் ஏற்படுமென்று பார்க்கின்றபோது, மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது 12 இடங்களில் 4 ஸ்தானங்களாகும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் எந்தவிதத்திலாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாமித்தோடு ஐந்தாமித்தோடு ராசிக்கு எட்டாமித்தோடு அல்லது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய புத்தியோ தசையோ நடைபெற்றால் நிச்சயமாகவே உறுதியாகவே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் ஏற்பட்டு நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தருணங்களில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் போன்ற உங்களுடைய எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமித்தோடு ஐந்தாமித்தோடு எட்டாமித்தோடு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு சுக்கிரனின் திசையோ அல்லது சுக்கிரனின் புத்தியோ நடைமுறையில் இருந்தால், மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. மிதுன லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நவக்கிரகங்களில் சந்திர திசை அல்லது சந்திரபுத்தி நடந்தேறும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாமித்தோடு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தோடு எட்டாமித்தோடு 11ஆமித்தோடு ஏதோ ஒருவிதத்தில் சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு பணவரவுகள் என்பது அதிக அளவில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு எட்டாமிடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒருவிதத்தில் 11ஆம் இடத்தோடு எட்டாமித்தோடு ஐந்தாமித்தோடு ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டால், அந்த தருணங்களில் சனியின் தசையோ அல்லது சனியின் புத்தியோ நடைபெற்றால் அந்த தருணங்களில் உறுதியாகவே பணவரவுகள் அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு ஏற்பட்டு செல்வ செழிப்புகள் அதிகரித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்றால், இந்த சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்ற 4 கிரகங்களும் ஏதோ ஒருவிதத்தில் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பணவரவுகள் அபரிவிதமாக உங்களை வந்து சேருமென்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இந்த 4 கிரகங்களும் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றனர்.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 5ஆமித்தோடு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தோடு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தோடு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும்போது இந்த தருணங்களில் உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாயின் தசையோ அல்லது புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் அந்த தருணங்களில் கண்டிப்பாகவே பணவரவுகளை நிறைந்து பார்க்க முடியும். பணம் உங்களுக்கு மலைபோல் குவிந்து பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலைக்கு வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக வருகிறது. மிதுனம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன். புதன் வியாபாரகாரகன் அறிவுக்கு நாயகர். மிதுனம் ராசிக்குள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் அடங்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி சந்திரன் போன்ற கிரகங்களோடு குறு சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு பணவரவுகள் கூடுதலாக பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்குமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் அளவு கடந்த யோகம் உடையவர்கள். தந்திரமாக இருக்கக்கூடியவர்கள். பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அதிக அளவில் விரும்பக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சுயமுயற்சியினால் முன்னேறக்கூடியவர்கள். இந்த மாதிரியான குணாதிசயங்களை உடையவர்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நேரத்தை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற வாழ்த்துக்கள்.